அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்னென்னா, நெஞ்சு வலி. அதாவது இடது பக்கமாக உள்ள நெஞ்சு வலிச்சு இந்த கை, இந்த கழுத்து, இந்த தலை வரைக்கும், கால் எல்லாமே இடது பக்கம் வலிக்கும். சில நேரங்களில் வலது பக்கமும் வலிக்கும். இது வந்துட்டாலே இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்து என்ன ஒரு டாக்டர் மாதிரி நெஞ்சு வலி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சித்த வைத்தியம் பார்க்கறதுனால நமக்கு அந்த உடல் ரீதியான சில அனுபவங்களும் தெரியும். அதுக்காக என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா ரொம்ப பேர் இதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான், தெளிவுக்காக. அப்போ அந்த நெஞ்சு வலி வந்து நெஞ்சு பக்கம் இடது பக்கம் வலிச்சு இந்த கை, இந்த தாடை இதெல்லாம் இந்த இடம் இதெல்லாம் வந்து வலிக்கும். அப்போ நம்ம செல்லில் பார்த்தோம்னா என்ன வலிக்குது அப்படின்னா, உடனே நெஞ்சு வலிச்சா பிரச்சனை இல்லை, கை கழுத்தெல்லாம் வலிச்சா இருதயத்தில் அடைப்பு ஏற்பட்டதுனால் இந்த வலிகள்லாம் வரும், நீங்கள் உடனே ஓடி போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வீடியோக்கள் நானும் பார்த்தேன் தான். ஏன்னா எனக்கு வந்ததுனால என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நானும் போயிட்டு இசிசி, எக்கோ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ப்ரெஷர், சுகர் எல்லாத்தையும் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர், இங்கே உள்ள லோக்கல் டாக்டரு பார்க்குறாங்க. ஏங்க யூடியூப்பெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி என்னை பேசுகிறாங்க. இல்லை, டாக்டரே பேசுகிறாங்களே, பெரிய பெரிய மருத்துவமனைகளில் பணி செய்யக்கூடிய பெரிய பெரிய மருத்துவர்களே, இருதயம் சம்மந்தப்பட்ட மருத்துவர்களே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ பாமர மக்கள் என்ன பண்ணுவான், ஆகா போச்சுடா முடிஞ்சிடா கதைன்னு சொல்லி எல்லாம் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்து பார்க்குறோம். டாக்டரே எல்லாரும் வருஷ கட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் டாக்டரே சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டாங்க. டாக்டர் திட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்க போங்கன்னு டாக்டர் யதார்த்தமாக சொல்லி விட்ருவாங்க. நம்பிக்கை வரல. வீட்டில் வந்து பார்த்தா மறுபடி வலிக்குது, கையை வலிக்குது, நெஞ்சை வலிக்குது, தாடையெல்லாம் வலிக்குது. அப்போ மறுபடியும் ஓடி போயிட்டு டாக்டர்கிட்ட போய் நின்னா இசிசி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும்னா அவரை டென்ஷன் ஆகி என்ன சொன்னால் கேட்குறேன். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு தடவை எக்கோ எடுக்கலாம், ஒரு தடவை இசிசியில் ஒரு 3 தடவை எடுக்கலாம். 50 தடவை 100 தடவையெல்லாம் எடுத்தா என்ன ஆகுறது? டாக்டரே டென்ஷன் ஆகிடுது. இல்லை, இந்த டாக்டர் திட்டிவிட்டாருன்னா அடுத்த டாக்டர்கிட்ட போயிடுறது. இவர் போனால் சொல்ல மாட்டார், பேசுகிறாரு, ஒன்றும் இல்லைங்கிறாரு. ஆனால் எனக்கு ஏதோ பண்ணுது, இல்லை எனக்கு ஏதோ பண்ணுது, எல்லா சிம்டம்ஸும் கரெக்டாக இருக்கேன், பக்காவாக பொருந்துதே 10 பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லா வலிகளுமே வந்துடும். ஃபஸ்ட்டு லேசாங்கின வலிக்கும், அப்புறம் நாளுக்கு நாள் கொஞ்சம் கை பக்கம் மரங்கும், இந்த விரல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் கழுத்தை வலிக்கும், தாடைக்கு வலிக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக குறையிற மாதிரி இருக்கும் பார்வை. இந்த சிம்டம்ஸ் இருக்கும். இது ரொம்ப பேருக்கு தலாணி உயரமாக வச்சு படுக்கிறதுனால வருது. இந்த கழுத்து தான் பிரச்சனை. கழுத்து எலும்பு வந்து எனக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு யாரும் சொல்ல முடியல. நானாக எடுத்துக்கிட்டேன். இந்த தான் நமக்கு பிரச்சனை, இங்கே தான் இருக்குது, இந்த கழுத்துக்குள்ளே இருக்குது, இந்த தலையில் உடம்புல ரத்த சர்க்குலேஷனை ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நானாகவே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வருது. எப்படி? நல்லா கடினமாக உழைப்பாளி, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கே இந்த பிரச்சனை வருது. ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பான், நம்ம ஒன்றும் உடம்புக்கு வேலை கொடுக்கறது இல்லை, அதனால அது அப்படி வலிக்குது. இப்போ டவுனில் ஆஃபீஸ்லாம் வேலை பார்க்குறவங்க நான் அப்படி தூக்கிட்டு வயலுக்கு போகிறாங்க, வரப்போட்டேன் கிடையாது, உட்காந்த இடத்துல வேலை, அதனால வலிக்கும் போலன்னா அவங்க நினச்சிக்கிறது. நல்லா உழைக்கிறவனுக்கும் வருது, சும்மா இருக்கிறவனுக்கும் வருது. எல்லாம் நான் இந்த பிரச்சனை உள்ளவங்கள அத்தனை பேரை பார்த்து அவங்கக்கிட்ட பேசி அவங்க அனுபவத்தெல்லாம் கேட்டேன். என்ன பிரச்சனை சொல்லுங்கள், என்ன செய்யுது, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, வேலை உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கும் வருது, உடல் உழைப்பு நல்லா உழைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பிரச்சனை வருதுங்க. சொல்லப்போனால் மனிதர்கள்ட்ட ஒரு 80% பேர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு ஒரு சிலருக்கு என்ன காரணம்னே தெரியாது, வலியோட கடைசி வரைக்கும் வாழ்ந்துடுறாங்க. கொஞ்சம் வந்துருச்சுனாலே வலியோட கடைசி வரைக்கும் வாழ்கிறாங்க. ஒரு சிலர் ஒரு கொஞ்சம் நபர்கள் மட்டும்தான் அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சி அதுலேருந்து விடுபட்டுருக்காங்களே தவிர யாரும் முழுமையாக குணமடைஞ்சதில்லை. அதனோட வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. இது முக்கியமான விஷயம் என்ன, வேலையே செய்யாமல் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் வேலை பார்த்தா குறையுது. என் அனுபவத்தை சொல்கிறேன். வேலை பார்த்தா கொஞ்சம் நடைப்பயிற்சி, கொஞ்சம் இன்றைக்கி ஒரு வேலை பார்த்தாங்க, உடம்பு நல்லா இருக்குது சொல்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன். இன்றைக்கி போனேன், ஒரு வேலை பார்த்தேன். நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தேன். இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த வழியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப உழைக்கிறாங்க இல்லையா, கஷ்டப்பட்டு வயல் வேலை செய்கிறவங்க, கட்டிட வேலை செய்கிறவங்க, ரோடு வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள அவங்கெல்லாம் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கு. இது நான் அவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு, எப்படிங்க வேலைக்கு போனால் வலிக்குது தம்பி, வீட்டில் இருந்தேன்னா
2 நாளைக்கு வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. வேலை பார்க்க ஆஃபீஸில் இருக்கிறவன்ட்ட போய் கேட்டால் 2 நாளைக்கு வேலை பார்த்தா உடம்பு நல்லா இருக்குங்க, நடந்து போனாலும் ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்தோம்னா நல்லா இருக்குங்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன இதுன்னா, சும்மா இருக்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக வேலை பார்க்கணும், ரொம்ப வேலை பார்க்குற உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். சரியா? அப்போது இதுக்கு முழுமையான தீர்வு அப்படின்னா நமக்கு இனிமேல் அதை ரிலீஃப் ஆகிறது கஷ்டம் போல். ஆனால் அந்த பயம்னு ஒரு உணர்வை நம்ம மனசில் பூரா அந்த யூடியூப்பில் வரைச்சிட்டான், வந்துட்டா போச்சு. இருந்தேன்னா ரொம்ப பேர் மரண பயத்தோடய வாழ்கிறாங்க. பிள்ளைகளை, மனைவியை, குடும்பத்தை விட்டுட்டு நம்ம போயிடுவோமோ, அப்போவே வலிக்குதே அப்படின்ட்டு ரொம்ப பேர் தினம் சாகுறாங்க மனசு ரீதியாக. அதுதான் நம்ம மனதில் பயத்தை விதைச்சிட்டாங்க, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு. அது சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ பெரிய வார்த்தையை. வேக்காலம்னு சொல்லுங்கள், வாயுன்னு சொல்லுங்கள். அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் ஏப்பம் வரும், அடிக்கடி வரும். வாயுன்னு சொல்லுங்கள். அதுகளுக்கு என்னென்ன மருந்துகளும் நார்மலாக சொல்லணும். பெரிய இங்கே வலிச்சு, கை வலிச்சா போச்சு, நிறைய டாக்டர் வலிச்சு உடனே ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுங்க, உடனே ஓடுங்க ஆஸ்பத்திரிக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இழுத்துக்கிட்டு 10 நாளைக்கு கிடந்தா கூட நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஒன்றுமேலாம் நல்லா நடமாடிட்டு இருக்கலாம், திடீர்னு சாகுறாங்க. அப்போ என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, நம்ம எப்போ சாவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா வந்துருச்சு மக்கள்கிட்ட. அனுதினமும் மரண பயத்தோடு வாழ்கிறதே பெரிய வியாதி. அனுதினமும் கொல்லும். முதல்ல அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் ஆயுள் என்னைக்கு முடியணும்னு இருக்கோ, ஆயுள் பாவகம் அற்ப ஆயுளாகவோ மத்தியம ஆயுளாகவோ தீர்க்க ஆயுளாகவோ இருந்தால் நமக்கு என்னமோ அதான் நடக்கும். அது எத்தனை வியாதி வந்தாலும் உங்களுக்குள்ள ஆயுள் வரைக்கும் எப்படியோ ஓட்டிடுறீங்க இழுத்து பிடிச்சி. நல்லா ஆரோக்கியமாக இருப்பான், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறேன், இல்லை இந்த ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஆயுள் என்னைக்கு இருக்கோ அது வரைக்கும் கடவுள் இந்த பூமியில் நம்மளை வாழ வைத்திருப்பார். மரண பயத்தை தூக்கி போடுங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. உடம்புக்கு வேலையே பார்க்காம இருக்கவங்க உடம்புக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. இந்த பிரச்சனை சரியாகுது. என்னுடைய அனுபவத்தை மட்டும் கிடையாதுங்க, இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அவ்வளோ பேரை கலந்து பேசியிருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்சவங்க அவ்வளோ பேரை. அது இல்லாமல் யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பேர் வந்து கதறது, ஐயா எனக்கு அப்படித்தான் பண்ணுது, எனக்கு அப்படித்தான் பண்ணுது, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க. ஒவ்வொரு நாளும் சாவுறேன், பயமாக இருக்குது, எப்போ என்ன ஆகும்னே தெரியலை. வேண்டாம், கவலையை விடுங்க. போகிற உயிர் என்றைக்க போவோம். மரண பயத்தால் தினந்தனம் சாவக்கூடாது. அதாவது கொலைகாரன் ஒரு நாள் கொள்ளுவான், குடிகாரன் தினம் கொள்ளுவான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு கிராமப்புறத்தில். அதுபோல் இந்த பயம் தினமும் நம்மளை சாவடிச்சுக்கிட்டே இருக்கும். நிம்மதி, எந்த சந்தோஷத்துக்கு போங்க டக்குன்னு அது யாபத்துக்கு போகும். வேண்டாம், மனதில் வேறு ஒரு எண்ணத்தை விதைத்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு அப்படி நடக்காது, அதுபோல் வர வாய்ப்புகளே கிடையாது. சரியா? நல்ல திரவமாக ஆரோக்கியமாக இருங்க. ஒன்றுமே பண்ணல, நல்லா இருந்தால் செத்து போயிட்டாங்க. மாரடைப்புகளுக்கு அறிகுறியும் சில யாருக்குமே சில வரவே வராது. அவன் உயிர் போகணும்னு இருந்தால் அவன் காப்பாற்றி இருக்கோம்னா அறிகுறி காட்டும். இது உண்மையான விஷயம். எனக்கு தெரிஞ்சாத மக்களுக்கு சொல்கிறேன். நான் பெரிய படிச்சுட்டு வந்து எல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அனுபவத்தை சொல்கிறேன். யாரும் இந்த டாக்டர் தாங்க ரொம்ப வியாதிக்க காரணம். ஐயோ யூடியூப்பை திறந்தா அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கணும், இந்த பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன்னா எனக்கு வந்து பின்னாடி என் பேருக்கு பின்னாடி இத்தனை எழுத்து, அந்த இது அந்த டி எம்டி ஹச்டி 4D 5D எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அவங்க தான் நம்மளை பயமுறுத்த வந்து உடனே வந்துடுங்க அதில் அடைச்சிக்கணும். அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த அறிகுறிகள் வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ போய் உங்கள் உடம்பை பரிசோதனை பண்ணிக்கங்க. ப்ரெஷர், சுகர், மற்ற கொழுப்பு இதெல்லாம் எவ்வளவு இருக்குது, இருதயம் எப்படி இருக்குன்னு வேணால் ஒரு ECG 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ போய் ஒரு ஆறுதலுக்காக உடலை பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி நீங்கள் ஆஸ்பத்திரி தூக்கி போக வேண்டாம். கடவுளை வந்து நம்புங்க. முடிஞ்சால் மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருங்க, உண்ணாவிரதம் இருங்க. முடிந்தவர்கள் இருங்க, அப்படி முடியாதவர்கள் ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டு இருங்க. நல்லதே நடக்கும். நீண்ட ஆயுளோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தாய் காளியை வேண்டிக்கிறேன். எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறேன்.